வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் மெசியாவுக்கு 3 மச்சங்கள் அப்படின்ற கவிதை தொகுப்பு. இது 2012ஆம் ஆண்டு புது எழுத்து அப்படிங்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதை கதிர் பாரதி எழுதியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் செங்கதிர் செல்வன். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த தொகுப்புக்காக 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய யுவ புரஸ்கார் விருது வாங்கியிருக்காரு. மருத நிலம் அப்படிங்கிறது சாதாரணமாக தஞ்சாவூர் மருத நிலத்தோட எல்லா இலக்கணங்களுக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அதே சமயத்தில் அந்த செழுமை அப்படிங்கிறது அதை சொன்ன மாதிரி மருத நிலத்தோட அத்தனை இலக்கணங்களும் வாய்ந்த ஒரு நிலப்பகுதி. அப்படிங்கிறப்போ அதோட செழுமை எப்படி இருக்கும், அதோட செழுமையின் காரணமாக கலைகள் அப்படிங்கிறது அங்கே எவ்வளோ தூரம் உருவானுச்சு அப்படிங்கிறதும், எவ்வளவு கலையை ஆராதிச்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய எழுத்தாளர்கள், நிறைய கலைஞர்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படியான ஒரு பின்புலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த செங்கதிர் செல்வன், கதிர் பாரதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொகுப்பில் நாம் ஒரு மொழியோட புது வடிவத்தை பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே, இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகள் அப்படிங்கிறது சொல் நயம் மிக்க கவிதைகளாக இருக்குது. அதே சமயத்தில் பொருள் நயமும் செறிந்த கவிதைகள். ஒரு மருத நில மனிதனுக்கான இலக்கணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சமும் பிசகாமல் இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலம், நீர், அதே சமயத்தில் இயற்கை, இது அத்தனையும் எப்படி இருக்குது, அதோடு சேர்ந்து அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க, அதே சமயம் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சமுதாய சிந்தனைகள் இருக்கக்கூடிய கவிதைகளும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. நான் இந்த தொகுப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது எனக்கு பிடித்த சில கவிதைகளை சொல்லப்போனால் இந்த கவிதைகள் எல்லாமே நல்ல திடமான கவிதைகள், ரொம்ப அருமையான கவிதைகள். அப்படி இருக்கும் பட்சத்துலையும் எந்த கவிதைகள் எனக்கு இப்போ உடனே படிக்கும்போது நெருக்கமாக இருக்கோ அந்த கவிதைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக கவிதைகள் அப்படிங்கும்போது அதை படிக்கக்கூடிய மனோநிலையை பொறுத்து தான் அந்த கவிதையோட புரிதலும் அந்த ஒரு உணர்வும் நமக்கு உண்டாகும். அதை படிக்கக்கூடிய சூழலில் இந்த கவிதைகள் எப்போ படித்தாலுமே நல்ல ஒரு எண்ணத்தை தான் கொடுக்கும், நல்ல ஒரு ஃபீலிங்கை தான் நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது. அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரியான கவிதைகள் கொடுக்கக்கூடிய புரிதல்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் நான் இப்போ இதுலேருந்து சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதலாவதாக ஒரு கவிதை. சோழ கடற்கரை பிச்சி. பிச்சியாகி சுற்றி வருகிறாள் கடல் தேவதை சோழ கடற்கரையில். சடைத்த முடிகளில் ஊழிக்கூத்தின் வெக்கையோடு போகிறவள் சாலையில் காயும் மச்சங்களுக்காய் மார்பரைந்து சிந்தினாள் கண்களிலிருந்து துளி துளி கடல்களை. முலைகள் அதிர அதிர அலைகளின் முற்றத்தில் அவள் சமீபிக்கையில் பயந்து உள்வாங்கியது அந்த நீல பள்ளம். மருண்டிருந்த கடல் மீது வாய்க்குதப்பி உமிழ்ந்தாள் வசவுகளை. அந்த கொடி பொருந்திய கப்பல் அவளை அதி உக்கிரமாக்கியது. கடற்காகங்களை தடுத்தாட்கொண்டு சில வார்த்தைகள் உபதேசித்து அதை கொண்டு சேர்க்கும்படி தமது அதிகாரத்தை பிரயோகித்தாள். தொடுவானுக்கும் அவளுக்குமிடையில் தத்தளித்த கடலை யாரேனும் ஒருவர் காத்தருளினால் தேவலாம் போல் இருந்தது. சுமக்கும் அளவுக்கு மணலை முந்தானையில் முடிந்தவள் முலைகளுக்கு மத்தியில் பொதிந்து கண்ணயர்ந்தாள். அவள் கால்களை தழுவி நழுவி ஓடியது ஒரு சிற்றலை. இந்த கவிதையை படிக்கும்போது அந்த காட்சி விரிவாகுது நம்ம மனசுக்குள்ளே. நம்ம கண்ணுக்கு அது காட்சி நல்லாவே தெரியும். அப்படி தெரியும் போது அங்கே சொல்லக்கூடிய அந்த புதிய வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். அந்த வகையில் இந்த இதில் நீலப்பள்ளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடலை குறிக்கிற அந்த வார்த்தைக்கு நீலப்பள்ளம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. இது ஒரு புதிய ஒரு போக்காக எனக்கு பிடித்த வரியாக நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் சாலையில் காயும் மச்சங்களுக்காய் மார்பரைந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த கருவாடாக கிடக்கக்கூடிய மச்சங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது மீன்களை குறிக்கக்கூடியது. அப்படி இந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த புதிய மொழியோட இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதையாக இந்த கவிதையை நான் பார்க்குறேன். தொடர்ந்து இன்னொரு கவிதை. கூச்சத்தை பூசிக்கொள்ளும் பிள்ளையார் அப்படிங்கிறது இதோட தலைப்பு. இவர் வழிபடக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது, இப்போ மருத நிலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, இல்லை பர்டிகுலராக தஞ்சாவூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துல என்னோடய இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதை நம்ம ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறோம் அப்படிங்கிற இடத்துல அங்கே ஒரு தர்கா ஒன்று உண்டு. அது வாசலில் ஒரு அம்மா இளநீர் போட்டு விற்றுட்ருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
எங்கம்மா ஆளை காணோம் நீங்கள், நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையே நான் இங்கே தான் இருந்தேன், ஓ நான் நீங்கள் வந்தபோது அல்லா கோவிலுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தஞ்சாவூரில் தான் நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன், அல்லா கோவில் அப்படின்னு சொல்லி. அவங்க அதை வந்து ஒரு மசூதினோ இல்லைன்னா அதை வந்து தர்கானோ இல்லை அது வந்து ஒரு இஸ்லாம் கோவில்னோ சொல்கிறது கிடையாது. அதை அல்லாவுடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக தான் அங்கே இருக்காங்க. இவர் பின்பற்றக்கூடியது விவிலியத்தையும் ஒரு கிறிஸ்துவ மதத்தையும் இருந்தாலுமே இவருடைய அல்லது இந்த மண்ணினுடைய மாந்தர்கள் எல்லாருமே அந்த ஒன்றுக்குள்ள ஒன்றாவும் அவங்களுக்குள்ள எந்த பிரிவினைகளும் இல்லாமையும் தான் இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மெசியாவுக்கு 3 மச்சங்கள்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தலைப்பிலையும் பிள்ளையாரை பற்றிய ஒரு கவிதையும் இருக்குது. இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கவிதையாக இருக்கும். இந்த கவிதையை படிக்கலாம். கூச்சத்தை பூசிக்கொள்ளும் பிள்ளையார், நீங்கள் நினைப்பது போலில்லை, குவித்து வைத்த ஏதோ ஒன்றெனத்தான் இருப்பார். கழுதைகள் இறையுண்ணும் பொட்டல் பிராந்தியத்தில் யாரோ போல குந்த வைத்திருக்கும் அவரை நம்ப மாட்டீர்கள். சத்தியமாக அவர் எங்களுக்கு பிள்ளையார். விரிந்த பிருஷ்டம், வழிந்தொழுகும் தொப்பை, மினுங்கிடும் அகலின் கீற்று உறுதிப்படுத்தும் அவரை அவர்தான் என. வருடத்துக்கு ஒருமுறை கொலுக்கட்டை படையலோடு கூடும் குலப்பெண்கள் கண்களிலிருந்து ஒளியையும் கொங்கைகளிலிருந்து கூச்சத்தையும் பூசிக்கொண்டது போல அப்போது அவர் ஏற்றிருக்கும் அதிகாரத்தை பார்த்தீர்களெனில் கபகபவென சிரித்து விடுவீர்கள். படையலின் பின்னந்தியில் கைவிடப்படும் அவர் தனிமையின் இருக்கையில் தூக்கி நிறுவும் குழந்தையின் பீதியை நகலெடுத்த தன் முகத்தையும் சீந்துவாரற்ற கண்களில் துளிர்விடும் பல்லக்கில் ஏறும் கனவையும் பற்றி உங்களுக்கு தெரியாதிருப்பதே நல்லது. ஏனெனில் ஒத்த காலை தூக்கி அவர் மீது ஒன்றுக்கு பெய்யும் கெடாநாயை பற்றியும் தெரிய வந்தால் இன்னும் திடுக்கிட்டுத்தான் போவீர்கள். இதில் அந்த குந்தி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூருக்கே உரித்தான ஒரு மொழி பிரயோகம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்கே மட்டும்தான் வாமா வந்து குந்து அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றளவும் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு சொல்லாக இருக்கிறது. ஸோ அந்த மண்ணுக்காரர் அந்த வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தியிருக்காருங்கிறத இதில் நம்ம கண்டடைய முடியும். அதே சமயத்தில் ஒரு பிள்ளையார் அப்படிங்கிறது மரத்துக்கு மரம் அங்கங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த பார்வை இருக்கு இல்லையா, அது மேலே காலை தூக்கி ஒன்று கடிக்கிற நாய் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம். நம்ம அதை வந்து கடவுள்னு கும்பிடலாம், ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்க தானே செய்யுது. அது வந்து நமக்கு தெரிய வரபோது நம்ம வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவிதை வந்து எனக்கு அந்த மொழிக்காக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு கவிதை கன்ஃபார்ம். ஸோ பெயர் வந்து தலைப்பு, அதாவது கவிதைகளுக்கான தலைப்புகள் அப்படிங்கிறது வந்து தமிழில் தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. இதில் வந்து இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற வந்து ஆங்கில வார்த்தையோடு இருக்கக்கூடிய இந்த கவிதை. நெஞ்சடைத்து இறந்தவனின் முகநூல் பக்கத்தை பார்க்க நேர்ந்தது அவனது 16ஆம் நாளில். பக்கங்களெங்கும் கனத்த மௌனம் பாறையாக இறுகி கிடக்கிறது. அதற்குள் ஜெலட்டின் குச்சாக மறைந்திருக்கும் வலியின் திரியில் பாறையின் பின்புறத்திலிருந்து கேட்கிற காதல் மனைவியின் கூக்குரலும் பருவ மகளின் விசும்பலும் எந்நேரத்திலும் நெருப்பை வைக்கலாம். குடும்பத்துக்கே அபயம் தந்த அவனது சிரிப்பூரும் புகைப்படம் ஒன்றும் சிதறப்போகிறது. யார் யாரோ மாட்டி வைக்கும் செய்திகள் உதிர்ந்துவிட்ட மாவடுகளாக துவர்க்கின்றன. விழுந்திருக்கும் விருப்பங்கள் வயிற்றிலேயே மறித்துவிட்ட கருவாகி அந்த பக்கங்களை நீலம் பாரிக்க வைக்கின்றன. ஒருபோதும் உயிர்க்க விரும்பாத அந்த பக்கத்துக்கு வந்தபடி இருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுகளை கன்ஃபார்ம் செய்வது யாராக இருக்கும்? இது எப்போவுமே தோன்ற ஒரு விஷயந்தான். இறந்து போனவங்க அவங்களுடைய அந்த பக்கத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுல சில சமயங்களில் போய் பார்க்குறோம். அதில் வந்து நட்பழைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு மனசில் பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கவிதையாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த இடத்துலையுமே வந்து இந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாவடு துவர்க்கின்றது அப்படிங்கிற அந்த சொல்லாடல் அப்படிங்கிறது கனி அப்படிங்கிறது குவீன் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை மிகுந்தது. மாங்காய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடித்த ஒரு விஷயம். ஆனால் மாவடு அப்படிங்கிறது என்ன சுவையோடு இருக்கும் அப்படிங்கும்போது அது அந்த துவர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு போகிற போக்கில் அந்த கவிதையில் பயன்படுத்தி இருக்கக்கூடியது வந்து ரொம்ப வித்தியாசமாக அல்லது ஒரு கிளர்ச்சி தரக்கூடியதா, இல்லை அதை வந்து உணரும்போது ஒரு ஆமாம்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையிலான அந்த சொல்லாடல். ஸோ இந்த மாவடு துவர்க்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த கவிதையில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு
சுவையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறப்போ இது வந்து மனதுக்கு பிடித்த ஒரு விஷயமாக மாறிடுது. கடைசியாக ஒரே ஒரு கவிதை, என் தெய்வமே தேவதையே மோகினியே அப்படிங்கிற தலைப்பிடப்பட்டது. இன்னும் சில கவிதைகள் ரொம்ப நெருக்கமான கவிதைகள் இருந்தாலும் நீளம் கருதி அதெல்லாம் வாசித்து காட்ட முடியாது. அப்புறம் எல்லாத்தையும் வாசித்து காமிச்சிட்டா புக்கு வாங்கி படிக்கணும் இல்லையா? புக்கு வாங்கி படிக்கும்போது தான் நீங்கள் வந்து நான் நினைக்கிற அல்லது எனக்கு தோன்றக்கூடிய உணர்வுகள் மாதிரி உங்களுக்கு தோன்றதையும் நீங்கள் பகிர்ந்துக்க முடியும். இப்போது என் தெய்வமே தேவதையே மோகினியே, என் மோகினிக்கு பித்த வெடிப்புகள் மலர்ந்திருக்கின்றன. அதில் என் கனவினை இட்டு நிரப்புகிறேன். ஏனெனில் அவற்றிலிருந்து கவிதைகள் முளைக்கின்றன. வழியும் 3 நரைமுடிகளில் பால் பௌர்ணமி இறங்கி வருகிறது. அதை வணங்கி ஆராதனை செய்கிறேன். அவற்றில் வெளிச்சம் பெறுகின்றன கண்கள். காற்றுக்கு அசையும் கூந்தல் கீற்றுகள் முன் முழந்தாழிடுகிறேன். அவைதாம் மனதை மேலெழும்பச் செய்கின்றன. சரியும் சதயமுதங்களுக்கு என் இளமை சமர்ப்பணங்கள். ஏனெனில் அவை குழந்தையாக்கி உறங்க வைக்கின்றன. அவளருகே முத்தமாகி கிடந்த நான் கழன்றடிக்கும் அவள் வாசனையை பூசிக்கொண்டு ருத்ரமூர்த்தியாக ஆடுகிறேன். என்னோடு சேர்ந்தாடுகிறது காதல். அவள் வதனத்தில் அரும்பியிருக்கும் பருவில் கூர்முனை ஏறி உயிரை பலிபொருளாக்குகிறேன். அப்போது என் தெய்வமாக தரிசனமாகிறாள். என் தெய்வமே, என் தேவதையே, என் மோகினியே. இந்த கவிதையில் பருவை அதோட கூர்முனையை அப்படின்னு சொல்லி அந்த பருவை வந்து ஒரு பொருளாக இந்த கவிதையில் கொண்டு வந்திருக்கக்கூடியது. அதுவும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற அந்த சின்ன சின்ன நுண்ணிய விஷயங்களை கவனித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த கவிதைகள் எல்லாமே சொல் நயமும் அதே சமயத்தில் அந்த பொருள் நயமும் மிக்கதாக, அதே சமயத்தில் ஊர் வழக்கு, அதாவது அந்த தஞ்சாவூருடைய வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படிங்கிற வகையில் இந்த தொகுப்பு எனது மனதுக்கு நெருக்கமான ஒரு தொகுப்பு. இதை உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற வேறு ஒரு புத்தகத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.